குட் ஈவினிங். இப்போது நம்ம இந்த வீடியோவில் இஸ்ரோவில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகே, அதை சால்வ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு காலையில் வி ஹேட் அ செஷன் ஆன் தி சேம் ஆக்சியல் லோடிங் ப்ராப்ளம். ஒரே ஒரு லோடு இருக்கிற மாதிரி பார்த்தோம். அண்ட் வி லேர்ன்ட் அ டிஸ்கண்டினியூட்டி தேர். இங்கேயுமே ஒரே லோட் அண்ட் வி ஹேவ் 2 discontinuities in this and we'll learn according this. சரியா? இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ஆக்சிஸ் நான் என்ன எடுத்துக்கலாம்? ஐ ஹோப் யூ கேன் ரீட் த கொஸ்டின். அப்புறம் நம்ம ஐ நோ வாட் த கொஸ்டின் இஸ் அப்படிங்கிறதுனால ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, சால்வ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிற ஆக்சிஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒன்று அப்வேர்டு ஆர் டவுன்வேர்டு, அது எதனாலும் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஐ வில் பி கன்சிடரிங் இன் தி டவுன்வேர்ட் டைரக்ஷன். டவுன்வேர்ட் டைரக்ஷனில் என்னுடைய ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனாக எடுத்துக்கிறேன் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, என்ன எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, த டோட்டல் ஷார்டனிங் டியூ டு த ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், மொத்த சேஞ்ச் இன் லென்த் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ சுருங்கி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டோட்டல் சிஸ்டம் ஹவு மச் இட் ஹஸ் ஷ்ரிங்க் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வி ஆர் கோயிங் டு அசியூம் இட் இஸ் அ லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல். இந்த லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் ரெண்டுமே லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு டு ஃபைண்ட் த டோட்டல் சேஞ்ச் இன் லென்த், மொத்த சேஞ்ச் இன் லென்த்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ் change in length for the steel and change in length of the aluminum. So the total change in length enna NL by AE for the axial loading problem if it is a linear elastic material. We are going to assume it is a linear elastic material. So NL by AE for the steel and NL by AE for the aluminum. ஓகே, இன்னைக்கு மார்னிங் வி டிட் திஸ் வித் அ டேபுலேஷன். ஒரு டேபுலர் காலம் மாதிரி பண்ணி நம்ம அதை மாதிரி வி மேட் த ப்ராப்ளம். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இது உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். ஸோ பிகாஸ் ஐ எம் கோயிங் டு வாட் ஐ டோன்ட் ஹேவ் சம் கேல்குலேஷன்ஸ் இன் மை ஹேண்ட். அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த செஷன் would be so lengthy. and I'll try to make it as easy. சரி, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், டெல்டா எல் ஃபார் த ஸ்டீல் கண்டுபிடிக்கணும். ஐ வில் மேக் எ டேப்லர் காலம் மாதிரி பண்ணிடலாமா? ஸோ டோட்டல் டெல்டா எல் செக்ஷன் அப்படின்னு எடுக்கலாம், பகுதி பார்ட் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஸோ பார்ட் எடுக்கும்போது இங்கே என்னது, ஸ்டீல் அண்ட் இன்னொன்று அலுமினியம். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு ஹேவ், யாரெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் N, L, A அண்ட் E. அதோடைய கரஸ்பாண்டிங் யூனிட்ஸில் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறதையும் ஐம் கோயிங் டு ரைட் இட் பினீத். இந்த கீழே நான் எழுதியிருந்தேன். ஸோ ஐம் கோயிங் டு கன்வெர்ட் த என்டையர் ப்ராப்ளம் இன்ட்டு எம்எம்மில் நான் மாற்றிடுறேன். ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் எம். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் எம்எம்மில் கண்டுபிடிக்கணும். ஸோ என்டையர் ப்ராப்ளத்தை வில் கோ வித் எம்எம்மில் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் நியூட்டனில் நம்ம ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் தி ஸ்டீல் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கலாம். மென்டல் இமேஜினரி கட், இந்த பகுதியை மட்டும் ஐம் கோயிங் டு டேக் அ மென்டல் கட். ஐம் கோயிங் டு டேக் அ மென்டல் கட், இந்த பகுதி மட்டும் ஐம் கோயிங் டு ட்ரா இட். I'm going to draw it. It's going to be 175 kilo Newton. ஸோ இந்த பகுதி இருக்கா? ஸோ எப்பொழுதுமே இன்டர்னல் ஃபோர்ஸ், ஆக்சியல் ஃபோர்ஸ் நான் எப்படி வரையணும், should draw it in the direction as such it pulls that surface, இழுக்கிற மாதிரி வரையணும்னு. ஸோ NX for the ஸ்டீலுக்கு ST மட்டும் வச்சுக்கிட்டுமா, XT. ஓகே, இப்போ the total system has to be designed for equilibrium. ஈக்குலிபிரியத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், the forces are aligned in this direction, இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால. ஸோ இந்த டைரெக்ஷனில் மேலே போகிற ஃபோர்ஸும் கீழே போகிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி we are going to consider. மேலே போகிற ஃபோர்ஸும் கீழே போகிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி.
மேலே போகிற ஸோ இப்படி எடுக்கும் பொழுது யூ டோன்ட் வாண்ட் டு டேக் ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே பாருங்கள், மேலே போகிற ஏதாவது ஃபோர்ஸ் ஏதாவது இந்த நம்முடைய சிஸ்டத்தில் நம்ம அந்த பார்ட் செக்ஷன் ஆஃப் த ஸ்டீலில் இருக்கா, பகுதி செக்ஷன் ஆஃப் த ஸ்டீலில் தெர் இஸ் நத்திங், எதுவுமே இல்லை. ஸோ மேலே போகிறத நான் 0ன்னு போட்டுக்கிறேன். கீழே போகிறது எல்லாமே 175 ப்ளஸ் என்எக்ஸ் ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்எக்ஸ் ஸ்டீல் என்ன, இட்ஸ் மைனஸ் 175. அதாவது நம்ம என்ன அசியூம் பண்ணோம், வி அசியூம்ட் இட் டு பி இன் டென்ஷன். நம்ம டென்ஷன் அசியூம் பண்ணோம், பட் ஆனால் ஆன்சர் மைனஸில் வந்திருக்கும் பொழுது வாட் இட்ஸ் ட்ரைங் டு கன்வே, நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஸோ என்எக்ஸ் ஃபார் த ஸ்டீல் இஸ் 175 கிலோ நியூட்டன். ஓகே, அது நியூட்டனாக மாற்றிடலாமா, இன்ட்டு 10⁻³ நியூட்டன். அண்ட் த மெட்டீரியல் ஃபீல்ஸ், உணருது, என்ன உணருதுன்னா, இட் இஸ் அண்டர் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி உணருது. ஏன்னா நம்ம எடுத்தது என்ன, டென்ஷன்னு ஆரம்பித்தோம் ப்ராப்ளத்தை, பட் இட் டோல் தட் என்ன சொல்லுது, கம்ப்ரெஷன் சொல்ல வந்துச்சு. சிமிலர்லி அதே போல் ஃபார் த நெக்ஸ்ட் கட், இப்போ நெக்ஸ்ட் கட் யார் வரா, we have to take a transverse cut for the aluminium, இந்த பகுதி மட்டும், இந்த பகுதியை மட்டும் I am going to consider பண்ணும் பொழுது இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக வரையணும். இப்போ டூ இட், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் வேறு ஒரு ஃபோர்ஸுமே இல்லை, யார் மட்டும்தான் இருக்காங்க, so I will draw it NX aluminium. So you are going to get the same answer. It feels, aluminium என்ன தான் ஃபீல் பண்ணுது, minus 175. போனதில் நம்ம ப்ரொசீஜரெல்லாம் we did with 10⁻³ Newton. So means 175 into 10⁻³ compressive. Okay. So now we can fill these in the tabular column. Tabular column போட்டுடலாமா? So it's minus 175 into 10⁻³ 10⁻³ and the same value. Okay. So இது எல்லாமே என்னது, நியூட்டனில் இருக்குது. let's go to the figure. figure போகலாம். ஃபிகரில் போயிட்டு length of the steel என்ன, length of the steel is 0.5, length of the aluminum is 0.75. can we substitute, ஆனால் இதெல்லாம் எதில் இருக்குது, மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ length of the steel என்ன, it's 0.5 meter. Now we are going to do the entire problem in இதில் millimeterல பண்ண போகிறோம். So if I try to convert meter into millimeter, எதால் multiply பண்ணணும், I have to multiply with 1000. 0.5 na, how can I write it, 5/10 into 1000 பண்ணும் பொழுது it becomes mm. I'll cancel this both. ஸோ என்னது 500 mm எனக்கு வருது. ஸோ சிமிலர்லி அலுமினியத்துக்கு என்ன இருக்குது, லென்த் ஆஃப் த அலுமினியம் இட்ஸ் 0.75 மீட்டர். ஸோ இட் இஸ் 750 mm. Fill in the tabular column. 500 mm அலுமினியத்துக்கு it is 750 and the units are in மொத்தமாக it's in mm. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா we have to fill. இதே நம்ம mm ஸ்கொயராக மாற்றணும், we have to convert into mm square. ஸோ அலுமினியத்துக்கு we have ஏரியா என்ன, 25 into 10⁻⁻⁴. ஸ்டீலுக்கு it is
15 into 10 power minus 4 meter square கொடுத்துருக்காங்க. So 25 into 10 power minus 4 meter square. This is the cross sectional area of the aluminum. So 25 times 10 power minus 4. நான் என்ன பண்ணிக்கிறேன், மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ மீட்டர் எப்படி எழுதலாம், 10 power 3 mm அப்படி. ஒரு மீட்டர்னு இருக்குது, ஒரு மீட்டர் நான் 10 power 3 mmன்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 25 into 10 power minus 4 ரெண்டுத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணால் 10 power 3 into 10 power 3 times of mm square. So continuing, into 10 power minus 4 into 10 power 6 mm square. So base same are the power add பண்ணலாமா? So if I add it, so 10 power 2 எனக்கு வந்து நிற்கும். 25 into 10 power 2 mm square. So the answer என்ன வரும், it's 2500 mm square. So I will fill it here. ஸோ இது நம்ம யாருக்கு நம்ம பார்த்தா அலுமினியத்துக்கு தானே 2500. ஸோ வாட் இஸ் ஃபார் த ஸ்டீல், இட்ஸ் 15, அதனால் 1500 வரப்போகுது. இப்போ யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ரிட்டன் இன் ஜிகா பாஸ்கல் for steel and aluminum. இப்போ இந்த வேல்யூவை we have to convert into Newton per mm square. பாஸ்கல்னா என்ன இருக்கு, 200 ஜிகா பாஸ்கல். பாஸ்கல்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னா, ஜிகாக்கு 10 power 9. ஸோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இந்த ஜிகாவை தான் நான் என்னவா எழுதியிருக்கேன், 10 power 9 ஆகும். அடுத்து இருக்கக்கூடிய இந்த பாஸ்கல் இருக்குல்ல, இந்த பாஸ்கல் தான் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயராகவும் எழுதியிருக்கேன். ஸோ மீட்டர் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ போனதுலேயே நம்ம பார்த்தோம். வாட் வி டிட் வித் மீட்டர் ஸ்கொயரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு வி டிட் திஸ் கேல்குலேஷன். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயரை வி டிட் திஸ் கேல்குலேஷன் இன்ட்டு 10 power 3 mm. ஸோ 10 power 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ கீழே தான் டினாமினேட்டர் தான் 1 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. டினாமினேட்டரில் கீழே 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதனால் நாங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஒன் மீட்டர் ஸ்கொயர் தானே இருக்குது, அதை தனியாக எழுதி காமிக்கிறேன். ஸோ ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் வித் 1 மீட்டர் ஸ்கொயரை 10 power 6 mm ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். போன தடவை we dealt with a detailed way. ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணால் என்ன ஆகும், 10 power 3 மாறும். ஸோ 200 into 10 power 3 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜிகா பாஸ்கல் நியூட்டன் per mm ஸ்கொயராக மாற்றணும்னா மல்டிப்ளை வித் 10 power 3. ஸோ அப்புறம் ஸ்டீல் கொடுத்துருக்காங்களா, அலுமினியம் கொடுத்துருக்காங்களா, ஸோ
ஸோ 70 ஜிகா பாஸ்கல் அப்படின்ட்டு 70 ஜிகா பாஸ்கல் நான் டேரெக்டாகவே என்னென்னு எழுதிடலாம். ஐ டிட் தட் கேல்குலேஷன். 70 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் ரைட்டிங் ஃபார் டேப்லெட்டில் ஃபில்அப் பண்ணலாம். ஸ்டீலுக்கு என்ன எழுதலாம்? 200 × 10⁵. ஸோ 200 இன்ட்டு 10⁵, சாரி. அப்புறம் 70 × 10⁵. ஓகே, இதோட யூனிட் என்ன இதில் எழுதியிருக்கேன்? நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஏரியா என்ன? ஸ்கொயர். இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம பிளக்இன் பண்ணால் we will get what? வெறும் mm மட்டும் கிடைக்க போகுது. ΔL